நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஷ் மர்டர். ஆஷ் அப்படின்றவர் வந்து எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 1904 பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சில மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரத மாதா சங்கம் அப்படின்ற ஒரு ரகசியமான ஒரு சீக்ரெட்டான ஒரு அசோசியேஷன், ஒரு சொசைட்டி அமைப்பை வந்துட்டு அவங்க நடத்துகிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரிட்டிஷ்காரங்களை வந்துட்டு கொல்லணும், அதனால் மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு நாட்டுப்பற்றை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த அமைப்பினுடைய முக்கிய நோக்கம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1911 ஜூன் 17 அன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருக்கக்கூடிய ராபர்ட் அண்ட் WDE ஆஷ் அப்படின்றவங்களை வந்துட்டு மணியாட்சி அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ஸில் என்ன பண்ணிட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மக்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்த அந்த இளம் புரட்சிகளோட தேசிய பக்தி உடையவர்களாக வந்துட்டு இவங்க மாறினாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அன்னி பெசன்ட் அண்ட் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றியும் தன்னாட்சி இயக்கத்தை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ தீவிரமான தேசியவாதிகளும் அந்த புரட்சிகரமான தேசியவாதிகளும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரும்பு காரம் கொண்டு அடைக்கப்பட்ட நிலையில தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசமைப்பு சீர்திருத்தங்கள்லாம் செய்யப்பட்டுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா மிண்டோ மார்லி அப்படின்றவருடைய சீர்திருத்தங்கள் வந்துட்டு இந்த பொறுப்பை வழங்கலை அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய நேஷனல் மூவ்மெண்ட் வந்துட்டு தலைவுற்றி இருந்த அந்த டைம்ல பிரம்மஞான சபையினுடைய தலைவரும் அயர்லாந்து பெண்மணியுமா இருக்கக்கூடிய அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாரு, அயர்லாந்தில் வந்துட்டு ஒரு தன்னாட்சி அமைப்பை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. ஸோ 1916 இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்துட்டு தொடங்கின அவங்க அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா தன்னாட்சி வழங்கப்படணும் அப்படின்றத பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா GS அருண்டேல், BB வாடியா அண்ட் CP ராமசாமி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இந்த தன்னாட்சி இயக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ இவங்களுடைய திட்டத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றதுக்காக அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்க, நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படின்ற 2 நியூஸ் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிடுறாங்க. ஆஃப்டர் 1910 பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில அமைப்புகள்லாம் கொடுக்கப்படுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் இவங்க எழுதின புத்தகங்கள் என்னென்னா இந்தியா wrote for freedom and India, a nation and a pamphlet on self-government அப்படின்ற ஒரு சில துண்டு பிரசுரங்கள்லாம் அவங்க வந்துட்டு எழுதினாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பிராமின் மூமெண்ட் அண்ட் த சேலஞ்ச் டு காங்கிரஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிராமினர் அல்லாத இயக்கமும் அண்ட் தென் காங்கிரஸுக்கு விடக்கூடிய சேலஞ்ச், அதாவது சவால்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் பிராமின்ஸ் அவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய நலன்களை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அரசியலமைப்பை வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ 1912 பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் அப்படின்ற ஒன்று வந்துட்டு ஃபார்ம் பண்ணப்படுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நடேசனார் வந்துட்டு அதுக்கு தலைமை தாங்குறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 1916 பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிராவிடியன் அசோசியேஷன் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் 20 நவம்பர் 1916 பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா 30 நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதில் இருக்காங்க. அதுக்கு லீடர்ஷிப்பை யார் தலைமை தாங்குறாங்கன்னா பி தியாகராயர், டாக்டர் TM நாயர் அண்டு நடேசனார் வந்துட்டு விக்டோரியா பப்ளிக் ஹாலில் வந்துட்டு தலைமை தாங்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா த சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு புதுசாக இந்த நான் பிராமின்ஸ்க்காக வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீதி கட்சி அமைச்சரவை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு அவங்க நடத்தப்படக்கூடிய தேர்தல் எல்லாத்தையும் வந்துட்டு 1920 வந்து புறக்கணிக்கிறாங்க. சட்டமன்றத்தில் இருந்த 98 பிளேஸில் வந்துட்டு 63 பிளேஸ் வந்துட்டு ஜஸ்டிஸ் கட்சி தான் வந்துட்டு வெற்றி அடைகிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுப்ராயலன்று வந்து சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1923 நடத்தப்பட்ட எலெக்ஷனில் ராஜா ஆஃப் பனாகல் அப்படின்ற வந்துட்டு அந்த நீதி கட்சியினுடைய ஆட்சியாளராக வந்துட்டு பொறுப்பேற்றுக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட் ரிப்ரெசிவ் மெஷர்ஸ் ரவுலட் ஆக்ட், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரவுலட் சட்டத்தின் மூலமாக வந்துட்டு அரசினுடைய அடக்குமுறை நடவடிக்கைகள்லாம் என்னென்னவா இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரக்கோனியன் அனார்ச்சியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவுலட் சட்டத்தில் வந்துட்டு கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இது வந்து
யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா சர் சிட்னி ரவுலட் அப்படின்ற ஒருத்தர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா 1919 வந்துட்டு ஒரு கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டெரரிசம் வந்துட்டு ஒழிக்கப்பட்டுச்சு. அதில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சிறையில் அடைத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரவுலட் ஆக்ட் மேலே ரொம்பவும் ஆத்திரமும் பொறாமையும் கொண்டு இருந்தாங்க. ஸோ காந்தியினுடைய கோபம் பார்த்தீங்கன்னாக்கா பீப்புள் மூலமாக என்ன பண்ணப்பட்டுச்சு, சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு முறையின் மூலமாக சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகா. ஸோ ரவுலட் சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னாக்கா 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் வந்துட்டு ஒரு கூட்டம் நடைபெற்றுச்சு. அதில் வந்து காந்தியடிகள் ஸ்பீச் கொடுத்தாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1919 ஏப்ரல் 6 பார்த்தீங்கன்னா பிளாக் ஆக்ட் அப்படின்ற ஒரு கருப்பு சட்டத்தை எதிர்க்கக்கூடிய வகையில் நிறைய கடையடைப்புகளும் வேலை நிறுத்தங்களும் வந்துட்டு நடைபெற்றுச்சு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல இருந்தும் அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து நிறைய பீப்புள்ஸ் வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதியில் இருந்து ஊர்வலமாக மெரினா கடற்கரையில் ஒன்று சேர்ந்து ஒரு மக்கள் கூட்டமாக வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்கா உண்ணாவிரதமும் நிறைய பிரார்த்தனைகளும் வந்து செய்யப்பட்டுச்சு. ஸோ சென்னையில் வந்து சத்தியாகிரக சபை அப்படின்ற ஒரு சபை நிறுவப்பட்டதுக்கு அப்புறமா ராஜாஜி, கஸ்தூரி சங்கர், எஸ் சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, அந்த கூட்டத்தில் கடந்து அவங்க வந்துட்டு நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்தாங்க. அண்ட் தென் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண சுந்தரம், பிபி வாடியா அண்ட் வஉசி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸாக வந்துட்டு உரையாற்றினவங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். ஸோ இந்த ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர், நல்ல சொற்பொழிவாற்றக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக என்ன பண்ணார், ஸோ மதுரையில் இருந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்துட்டு இவர் ஹோம் ரூல் லீக் அப்படின்றது வந்து நடத்திட்டு இருந்தார். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட், கேரளா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய செங்கனூர் அப்படின்ற பிளேஸில் வந்து இவர் பிறந்தார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்துட்டு ஒரு பீப்புள்ஸ் லாயர், பொது வழக்கறிஞராக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவரை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரோசப்பு துரை அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்துட்டு இவரை அழைப்பாங்க. ஸோ இவருடைய சர்வீசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய நலனுக்காக வந்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஃபத் மூமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா கிலாபத் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாலியன் வாலாபாக் மாஸ்கரை தொடர்ந்து ஜென்ரல் டயரை வந்துட்டு எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு இது இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா காலிஃபா அப்படின்ற ஒருத்தர் வந்து துருக்கியிலேருந்து வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு மனிதத்தன்மையற்ற ஒரு பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த காலிஃபா ஆஃப் கிலாபத் மூமெண்ட் அப்படின்ற ஒரு மூமெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முஸ்லீம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிக அளவில் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து கிலாஃபத் டே அப்படின்ற ஒரு டே வந்துட்டு 1917 வந்துட்டு கொண்டாடப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீட்டிங் யாரால் நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா சாஹத் அலி அப்படின்றவங்களோட. ஸோ அனதர் ஒன் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈரோட்டில் நடைபெறுது. அண்ட் வாணியம்பாடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கிலாஃபத்துக்கு எதிராக வந்துட்டு ஒரு இடம் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கம். ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்துட்டு ஆக்டிவாக இருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராஜாஜி அண்ட் ராமசாமி EVR அண்ட் ப்ரொவைடர் லீடர்ஷிப் இவங்க 2 பேர் தான் வந்து இதுக்கு தலைமை தாங்கி இருந்தாங்க. ராஜாஜி பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூகப் காசன் அப்படின்றவருக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கினுடைய ஃபவுண்டர். இதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்துஸ் முஸ்லீம் 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு இந்த மூமெண்ட்டினுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ டாக்ஸ் கேம்பெயின் அண்டு டெம்பரன்ஸ் மூமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்க இதில் வரிகொடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியலும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து நிறைய பிளேசஸில் வந்துட்டு கல்டிவேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப உதவியாக வரி கொடுக்கக்கூடாதுன்னு இருந்துச்சு. அண்ட் தென் நிறைய இடங்கள் தஞ்சாவூரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இயக்கம் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா
மக்களுடைய நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபாரின் கூட்ஸு ஸ்கூல்ஸு கோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பாய்காட் பண்ணப்படுது. பிறகு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணி நிறைய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா வேலைநிறுத்த போராட்டம் செஞ்சாங்க. ஸோ இதனுடைய மெயின் மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லிக்வர் எகெயின்ஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மதுவுக்கு வந்துட்டு எகெயின்ஸ்டாக இருந்தாங்க. நவம்பர் 21 வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நடைபெறுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈவிஆர், ராஜாஜி, சுப்பிரமணியா அண்ட் சாஸ்திரி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பிரின்ஸ் வில்ஸ் அப்படின்றவர் வந்துட்டு 1922 வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வருகை தர்றாரு. அவங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் பாய்காட் பண்ணுறாங்க. ஸோ போலீஸினுடைய அடக்குமுறையின் காரணமாக நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு கொல்லப்படுறாங்க, காயப்படுறாங்க. ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்துட்டு 1922 ஆஃப்டர் சௌரி சௌரா இன்சிடென்ட்க்கு அப்புறமா 22 போலீஸ்மேன் வந்து இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு வித்ட்ரான் பண்ணப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ரிவல்ரி. ஸோ இது சுயராஜ்ய கட்சியினருக்கும் நீதி கட்சியினருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய போட்டியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்வது தெரிஞ்சு காங்கிரஸ் என்ன பண்ணுதுனாக்கா இன் சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான நோ சேஞ்சஸ் அண்ட் ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரியுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நோ சேஞ்சஸ் அப்படின்றவங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மாற்றத்தை விரும்பாதவங்க, ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னாக்கா மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏ அன்சாரி, ராஜாஜி இவங்களோட தலைமையில் கஸ்தூரி நகர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவுன்சில் நடக்குது. அதை பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பாய்காட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னாக்கா சுயராஜ்ய கட்சியில் வந்து காங்கிரஸை சித்தரஞ்சன் தாஸ் அண்ட் மோதிலால் நேருன்ற ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய அந்த சுயராஜ்யத்தில் வந்துட்டு எஸ்.எஸ். ஸ்ரீனிவாசனார் அண்ட் எஸ்.எஸ். சீனிவாசனார் அண்டு சத்யமூர்த்தி இவங்க வந்துட்டு இந்த சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை ஏற்றுட்டாங்க. அதன் கருத்து பார்த்தீங்கன்னாக்கா சுப்பராயன் மினிஸ்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1926 வந்துட்டு நடைபெற்ற தேர்தலில் வந்துட்டு சுயராஜ்ய கட்சியினர் தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு மெஜாரிட்டியில் வந்துட்டு வின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா காங்கிரஸினுடைய கொள்கை வந்துட்டு இந்த பொறுப்பை வந்து ஏற்க மறுத்துருச்சு. ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு சுயேட்சை வேட்பாளராக பி. சுப்பராயன் அமைச்சரவை வந்துட்டு அமைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஆஃப்டர் 1930 நடத்த தேர்தலில் சுயராஜ்ய கட்சி போட்டிட்டதுனால நீதி கட்சி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. 1937 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியினுடைய ஆட்சி வந்துட்டு தொடர்ந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சைமன் கமிஷன் பாய்காட். ஸோ சைமன் குழு வந்துட்டு எப்படி அவங்க புறக்கணிச்சாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 1919 சட்டத்தை ஏற்படுத்தும் போது நிறைய பரிசீலனை செஞ்சு அதுக்கு நிறைய ரிஃபார்ம்ஸ் செஞ்சுருந்தாங்க. 1927 வந்துட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படின்றது வந்து சர் ஜான் சைமன்ற தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ்காரங்களுக்கு மட்டுமே இந்த குழுவில் வந்துட்டு ரொம்ப அதிக இடம் இருந்ததுனால இந்தியர்கள் வந்துட்டு அதில் யாருமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காங்கிரஸ் சைமன் குழு வந்துட்டு ஃபுல்லாகவே பாய்காட் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ். சத்யமூர்த்தி அப்படின்றவர் தலைமையில் வந்து சென்னையில் சைமன் குழுவுக்கு எதிராக வந்துட்டு ஒரு பிரச்சாரம் வந்துட்டு நடந்துனுச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா மாணவர்கள் நிறைய பேர் வந்துட்டு இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா சைமன் வந்துட்டு திரும்ப மெட்ராஸ்க்கு வரும்போது அந்த சைமன் கமிஷன் வந்துட்டு 18 February 1929 அப்போ பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு நிறைய ப்ராப்ளத்தை வந்து க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா அகிடேஷன் ஃபார் ரிமூவல் ஆஃப் நீல் ஸ்டாச்சு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீல் அப்படின்றவரோட சிலையை வந்து அகற்றக்கூடிய ஒரு போராட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் நீல்ஸ் அப்படின்றவர் வந்துட்டு மெட்ராஸ் ஃபைலர்ஸர், அதாவது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை வந்து சேர்ந்தவர். 1857 வந்துட்டு ஒரு பெரிய எழுச்சி நடந்த போது அப்போ கான்பூர் அப்படின்ற ஒரு படுகொலையில் வந்துட்டு இவர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டாங்க. ஸோ இதை வந்து வஞ்சம் தீர்க்கக்கூடிய வகையில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீல் வந்து கொடூரமாக நடந்துக்கிட்டாரு. ஸோ அதனால் இந்தியில் பார்த்தீங்கன்னா நீல் வந்து ஒரு இந்திய வீரர் ஒருத்தரால் வந்துட்டு கொல்லப்பட்டார் அப்படின்றது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சிருக்கும் போது இந்த சிலை வந்து அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டுச்சு. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட், இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.